ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. தமயந்தி, நீ நினைப்பது சரியே. நான் தான் நலன். ஆனாலும் உன்னை மனம் முடிக்க இயலாத நிர்பந்தத்தில் இருக்கிறேன்னு நலன் சொல்லிடுறான். நலன் இப்படி சொன்னதும் அவளை மீறி அவ கண்கள் கலங்குச்சு. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? காணாமலே காதலித்தவர்கள் நாம். அண்ணன் தங்களை பற்றி சொன்ன அடுத்த கணமே என் இதயம் உங்கள் இதயத்துடன் சங்கமித்து விட்டது. நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? அப்படி என்ன நிர்பந்தம்னு கேட்டா தமயந்தி. நான் வரும் வழியில் இந்திரன் முதலான தேவர்களை கண்டேன். உன் பேரழகு கேள்விப்பட்டு அவர்களும் உன்னை மணமுடிக்க வந்துள்ளார்கள். அதிலும் இந்திரன் உன் மேல் உயிரையே வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட அவர் என்னையே தூது அனுப்பினார். நானும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து விட்டேன். என் வாக்கை காப்பாற்றும் நிர்பந்தத்தில் இருக்கிறேன். நீ அவருக்கு மாலை அணிவித்து மணலனாக ஏற்றுக்கொள். பூலோக ராணியாக வேண்டிய நீ இப்பொழுது தேவலோக ராணியாக போகிறாய்ன்னு நலன் சொன்னான். கண்ணீர் சிந்த நின்றுட்டு இருந்த தமயந்தி, மன்னரே, உங்கள் நிலையை புரிந்து கொண்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தமயந்தி உங்களை தவிர யாருக்கும் சொந்தமாக மாட்டாள். இந்த சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டதே உங்களுக்காகத்தான். நீங்கள் வந்ததும் உங்களை அடையாளம் கண்டு கொண்டு மாலை அணிவிக்கலாம் என இருந்தேன். ஆனால் இப்போது இப்படி ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டியிருக்கிறீர்கள். நல மகாராஜரே, நீங்களும் தேவர்களுடன் இணைந்து சுயம்வரம் மண்டபத்திற்கு வாருங்கள்னு சொல்லிட்டு அங்கிருந்து நலனை அனுப்பிடுறா. நலன் கன்னி மாடத்துல நடந்ததை அப்படியே தேவர்கள் கிட்ட சொல்றான். தமயந்தி தங்களை வேணான்னு மறுக்கலன்னு சந்தோஷப்பட்டாலும் நலனை வேற வர சொல்லியிருக்காளேன்ற தகவல் அவங்களுக்குள்ள நெருப்பா கொதிச்சுது. இருந்தாலும் தங்களுக்காக தன் காதலியை தியாகம் செய்ய முன் வந்த நலனுக்கு ஒரு வரத்தையும் கொடுத்தாங்க. நலனே, நீ செய்த தியாகத்திற்காக ஒரு வரத்தை அளிக்கிறோம். உணவு, தண்ணீர், நகைகள், ஆடைகள், மலர் மாலை, நெருப்பு ஆகியவற்றை நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நினைத்தவுடன் அவை கிடைக்கும் சக்தியை அளிக்கிறோம்னு வரம் தந்துடுறாங்க. அந்த இரவு நலனுக்கும் தமயந்திக்கும் தூக்கமே இல்லாத நீண்ட இரவா தான் இருந்துச்சு. மறுநாள் விடிஞ்சது. அன்னைக்கு தான் சுயம்வரம். மனசுக்கு பிடிச்சவன் கணவனா அமைஞ்சாதான் அந்த சுயம்வரம் இனிக்கும். காதலனோ காதலை தியாகம் செஞ்சுட்டான். ஏதோ ஜடம் மாதிரி மாலையை எடுத்துக்கிட்டு உணர்வே இல்லாதவளா சுயம்வரம் மண்டபத்துக்குள்ள போனான். அங்கிருந்த மன்னர்கள் எல்லாம் அவளுடைய அழக ரசிக்க அப்படியும் இப்படியுமா தலையை தூக்கி பார்க்க முயற்சி பண்ணாங்க. அந்த மண்டபத்துல இந்திரன், யமன், அக்னின்னு எல்லாரும் இருந்தாங்க. கூடவே நலனும் எந்தவித உணர்வும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தான். கூட இருந்த தோழி பெண் ஒவ்வொரு மன்னரையும் அறிமுகம் செஞ்சு வச்சபடியே முன்னாடி போனா. தமயந்தி அதை கேட்க விருப்பமே இல்லாம பின்னாடி வந்துட்டு இருந்தா. முதல்ல சோழ மன்னனை தொடர்ந்து பாண்டிய மன்னன், சேர மன்னன், குருநாடு, அவந்தி நகரம்னு பட்டியல் நீண்டுட்டே போச்சு. ஆனா ஒரு இடத்துல அந்த தோழி பெண்ணுக்கு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா நலனை போலவே உருவத்துல 4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. தமயந்தியும் அசந்து போயிட்டா. இது எப்படி சாத்தியம்? ஒரே வடிவத்தில் 4 அப்படியானால் இவர்களில் யார் என் நலன்? ஐயோ, இது தேவர்களின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். என்னை விரும்பிய தேவர்கள் என் நலனை என்னிடமே தூது அனுப்பியது போதாதென்று இப்போது இப்படி வந்து அமர்ந்திருக்கிறார்களே. இந்த இக்கட்டான நிலையில் என் நலனை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு யோசிச்சவளுக்கு ஒரு பொறி தட்டுச்சு. நிஜமான நலனும் அங்க இருக்கான். மற்றவங்களும் நலன மாதிரியே இருக்காங்க. ஆனா தேவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது சுலபம். தேவர்களுடைய கண் இமைகள் இமைக்காது. அவங்களுடைய பாதங்கள் நிலத்துல படாம அந்தரத்துல நிற்கும். அவங்க போட்டிருக்க மாலைகள் வாடாது. இதெல்லாம் வச்சு நிஜமான நலன் யாருன்னு கண்டுபிடிச்சலாம்ன்ற சந்தோஷத்துல கண்ணால எல்லாரையும் கவனிச்சுட்டு இருந்தா தமயந்தி. எல்லாருமே நலன் ரூபத்துல அவளை ரசிச்சுட்டு இருந்த வேளையில நிஜமான நலனை கண்டுபிடிச்சு அவனுக்கே தமயந்தி மாலை அணிவிச்சா. தேவர்கள் மட்டும் இல்ல, அங்கிருந்த மத்த நாட்டு மன்னர்களும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பெரும் ஏமாற்றத்தோடையும் வெட்கத்தோடையும் தேவர்கள் அங்கிருந்து வெளியேறினாங்க. ஆனா நலனோ பெருமகிழ்ச்சி அடைஞ்சான். அவனுடைய தமயந்தி அவனுக்கே கிடைச்சதும் அவன் உள்மனசு ஆனந்த களியாட்டம் போட்டுச்சு. தமயந்தியோட முகமும் வெட்கத்துல சிவந்து போச்சு. எல்லாரும் சுயம்பர சபையை விட்டு கிளம்பி போயிட்டு இருந்தப்போதான் சனீஸ்வரர் எதிர்க்க வராரு. ஏன்னா
அவருக்கும் தமயந்தியை திருமணம் செஞ்சுக்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா என்ன செய்யறது, அவர் கால் ஊனமானவர். அது எப்படி எதனால ஆச்சுன்ற கதையை வேற ஒரு தனி வீடியோல சொல்றேங்க. ஜோதிட சாஸ்திரத்திலே இது தெளிவா இருக்கும். மற்ற கிரகங்கள் வேகமா ஒரு ராசியை கடந்து போயிடும். குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம்னு. ஆனா சனீஸ்வரர் மட்டும் 2.5 வருஷம் ஒரு ராசியில இருப்பாரு. காரணம் இவருடைய மெதுவான நடையால தான். இவருக்கு ஒரு குணம் இருக்கு. நல்ல மனங்களை கெட்ட வழியில திருப்பி விட்டுருவாரு. ஆனா எல்லாருக்கும் அப்படி செய்ய மாட்டாரு. யார் ஒருத்தர் அவங்களுடைய கடமையை சரிவர செய்ய தவறுறாங்களோ அவங்களுக்கே அந்த மாதிரியான குணநலங்களை தண்டனையா கொடுப்பாரு. சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். சனீஸ்வரரை பார்த்த தேவேந்திரன், சனீஸ்வரரே எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டான். சனீஸ்வரரும் அவன்கிட்ட, விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தி சுயம்வரத்திற்கு அவள் பேரழகியாம்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அது சரி, தமயந்தி சுயம்வரம் முடிந்து விட்டது, நாங்களும் அவளை மனம் முடிக்கவே சுயம்வரத்தில் பங்கேற்க இங்கு வந்தோம். ஆனால் அவளோ நிடத நாட்டின் அரசன் நலனுக்கு மாலை சூட்டி அவனது மனைவியாகிவிட்டாள். அங்கே உமக்கு இனி வேலை இல்லை, வந்த வழியே திரும்பி செல்லும்னு பதில் சொன்னான் இந்திரன். சனீஸ்வரருக்கு பயங்கர கோபம். என்ன, வானுலக தேவர்களை விட அறிவிலும் அழிவிலும் சிறந்த ஒருவன் பூமியில் இருக்கிறானா? அவனுக்கு தமயந்தி மாலை சூடிவிட்டாளா? அந்த அகம்பாவம் பிடித்த பெண்ணை நான் பிடிக்கிறேன். அவளது கணவன் மன்னன் என்னும் பதவியை துறந்து பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு ஆளாக்குகிறேன்னு கத்திட்டு இருந்தாரு. இந்திரன் அதுக்கு சிரிச்சான். சனீஸ்வரரே, மணமகள் கிடைக்காத ஆத்திரத்தில் துள்ளி குதிக்காதீர். உம்மால் யாரை பிடிக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர். தமயந்தி கற்பில் சிறந்தவள். தன் அறிவால் நலனைப் போலவே மாறியிருந்த எங்களை கூட அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு அவளது காதலனை மணாளனாக பெற்ற புத்திசாலி. புத்திசாலியை நீர் அணுக முடியாது என்பதை மறந்து விடாதீர். நலனும் வீரமிக்கவன், யாருக்கும் எந்த துன்பமும் இழைக்காதவன், தன் மக்களை கண் போல் பாதுகாப்பவன். அவன் அருகிலும் உம்மால் நெருங்க முடியாது. நான் சொல்வதை கேளும், எங்களுடன் பேசாமல் வாரும்னு கூப்பிட்டான் இந்திரன். சனீஸ்வரரும் வேற வழி இல்லாம வந்த வழியே திரும்பி போனாரு. இதுக்கிடையில விதர்ப்ப நாட்டு அரண்மனையில பீமராஜன் தன் மகள் திருமண ஏற்பாடுகளை செஞ்சாரு. தோழிகள் தமயந்தின் உடலையே மறைக்கிற அளவுக்கு மலர்களால் அவளை அலங்கரிச்சாங்க. ஏராளமான நகைகள் அவளுக்கு அணிவிக்கப்பட்டுச்சு. அந்த நகைகளை எல்லாம் மிஞ்சும் அளவுக்கு அவ முகத்துல புன்னகை அரும்ப அவளுடைய தங்க கழுத்துல மங்கள நான் போட்டினான் நலன். அவங்களுடைய மனங்கள் இன்ப வெள்ளத்துல மிதந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல தன் அன்பு மனைவியை கூட்டிக்கிட்டு தன்னுடைய நிடத நாட்டுக்கு புறப்பட்டான் நலன். தேர் புறப்பட்டுச்சு. போற வழியெல்லாம் இயற்கை காட்சிகளை தனக்கே உரிய கவி நயத்தோட விளக்கி சொன்னபடியே 2 பேரும் மகிழ்ச்சியோட போயிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம், அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்க போறது இல்லைன்னு அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்?